Matthew chapter 31. அதே நாளில் இயேசு வீட்டிலிருந்து வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தார்கள். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். மக்கள் அனைவரும் கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அது யாருடைய உவமை? இது யாருடைய உவமை? மத்தியினுடைய உண்மையா? சரி, யாரை பற்றிய உண்மை? விதைப்பவர் உண்மை. அப்ப இயேசு சொன்ன உண்மை விதைப்பவர் உண்மை, விதையின் உண்மை, நிலத்தின் உண்மை. இந்த மூணுமே எக்ஸ்பிளனேஷன். ஒண்ணு விதைத்தவர் விதை, ரெண்டு விதை விழுந்த இடம். இந்த மூணுமே இந்த உண்மைகள். ஆனா ரெண்டு விதைத்தவர் உண்மை. ஓகே, வழியோரம் விழுந்தன, பறவைகள் வந்தவற்றை தின்று விட்டன. வேறு சில விதைகள் மண் மிகுதியாக இல்லாம பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே விழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகள் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியோர் கேட்கப்படும். இனி அதனுடைய உலகம் 18வது வசனத்தில் இருக்கு. எனவே விதைப்பவர் உண்மையின் பொருளை கேளுங்கள். வழியோடு விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை ஆட்சியை குறித்த வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாதோர் ஆவர். அவர்களது உள்ளத்தில் விதைத்த தீவும் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோர் ஆவர். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேரியவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகள் ஒப்பானோ வார்த்தையை கேட்போரால் இருந்தும் உலக கவலை செல்வமாயை அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வோர் ஆவர். இவர்களும் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அங்கு விடுதலை ஆவியானவர் செயல்படுவார். நல்லபடியே எங்கு இறைவார்த்தை பறைசாற்றப்படுகிறதோ நீரடி சுகமாக்க காயப்பட்டி உன் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையா தூய ஆவியை ஏற்றில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நான் அன்பு செய்பவரையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணையினால இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென்.
எழுந்திருக்கோம், ஜெபமாலைகளை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவருடைய ஜெபமாலை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி சொல்லி பாடுவோமா? அன்னை மரியே நன்றி, புனிதர்களே நன்றி, வானதூதர்களே நன்றி, திருச்சபைகளே நன்றி, பலி பீடங்களே நன்றி. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இடங்களிலே அமைதியை தந்து ஆசீர்வாதத்தை தரும் இயேசு இங்கே இருக்காரு. இயேசுவால் முடியாததாக எதுவும் இல்லை என்பதை நம்பு. லூக்கா 1:37 உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நம்பு. கடவுளால் ஆகாததாக எதுவும் இல்லை என்பதை நம்பு. பதட்டமான இடங்களிலே அமைதியை தந்து ஆசீர்வதிக்கும் இயேசு. லாசருடைய குடும்பம், வீடு பதட்டமான மார்த்தா, என் சகோதரர் நீ இருந்தால் இறந்திருக்க மாட்டானே. அமைதியை தந்து மார்த்தா மரியாவை ஆசீர்வதித்து அவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெங்களூரில் ஜாலல்லின்ற இடத்துல ஃபாத்திமா சர்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய பங்கு பேர் வந்து சென்ட் பீட்டர் அண்ட் பால். இது எங்கள் சிஸ்டரோடைய பங்கு. இது என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க வான்னு சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வர்கீஸ் ஃபாதரு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இவரை ரொம்பவே வல்லமையான ப்ரேயரு, பிளெஸ்ஸிங்ஸு, நிறைய நோயாளிங்களை குணப்படுத்தியிருக்கிறது எல்லாமே அவர் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஒரு பைபிள் ரீடிங் படித்தார். நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு பிரசங்கம் மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை ஏது எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா ஒரு தீவநாட்கர்ண ஆராதனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாசு இருந்துச்சு. திரும்பி ஒரு ஆராதனை வச்சார். ஜெபமாலை இருந்துச்சு. ஜெபமாலை சுற்றுப்பிரகாரம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி தீவநாட்கர்ண ஆராதனை நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ரோஸ்ரி கார்டனுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அங்கே கூட நாங்கள் ஜெபமாலை பண்ணிட்டு தான் போனோம். ஃபுல் சுற்றுப்பிரகாரம் அது. இந்த குட்டி பையன் இருக்க பாருங்க, ரொம்ப அழகாகவே ஜீசஸ் சாங்கு ஃபுல்லாகவே பாடுறா. அவள் கை தட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அந்த குழந்தை. ஏன்னாக்கா பெரியவங்களே கொஞ்சம் சோர்ந்துடுவாங்கன்னா பாப்பா வந்து சோர்ந்தே போகல. கை தட்டுறது, பாடுறது, ப்ரைஸ் தெல்லாம் சொல்லுது. எனக்கே ஒரு மாதிரி ரியலாக அவங்க அப்பா, பேரண்ட்ஸ், மம்மி, டேடி வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு தாது, அவங்க பாட்டி எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்து வந்திருக்குறாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் இது பேரிஷ், இது சர்ச். இது அங்கே ஜெபமாலெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த 250 மணி இருக்குது பாருங்க, 4 ரகசியமும் முழுசாக பண்ணுறது. அது யார் வேணாலும் போய் பண்ணலாம். எனக்கு டைம் இருந்தில்ல, ஃபுல்லாகவே இருந்த ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஈவினிங்கு ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு ஃபுல்லாக முடிகிறதுக்கு. ஜெபமாலை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆராதனை இருக்குது. ஃபுல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணவங்க. அது ஒரு ஆராதனை முடிஞ்சிட்டு போயிருக்கு. சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஃபாதர் ராய்ஸு. ரியலாகவே அவர் ரொம்ப கிரேட்டு. மத்தியானம் சாப்பாடு
அப்புறம் ஒரு டீ பிரேக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் ஒரு டீ காஃபி அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. திரும்பி வந்துட்டு சாப்பாடு நைட் டின்னர் வந்துட்டு ஃபுல் ஸ்பெஷல் தான். சிக்கன் கிரேவி, கீ ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அவ்வளோ பேர் 1,500 ஜனங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஜனமும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் மாஸ் வரல இருக்கல, கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. எல்லோரும் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஒட்டு எங்கேயுமே சோர்ந்து போகல. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு இதாக ஆச்சு, ஆனாலும் கடவுளுடைய இது வசனம் கேட்க எங்களுக்கு உற்சாகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அந்த சர்ச்சு ஒடிச்சு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பிளானிங் நடந்துன்னு இருக்குது. அதுக்கு யாரோ தடை கொடுக்காதீங்க. நல்ல மாதிரி அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு ஒரு வழி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே தடை பண்ணாதீங்க. நம்ம பழைய வீட்டிலே குடிசை வீட்டிலே இருக்க முடியாது. நம்மளுக்கு பங்களா வேணும், வீடு வேணும், நல்ல வீடு வேணும் அப்படி நம்ம நினைக்கும் போது நம்ம ஏசப்பாக்காக நல்ல ஒரு வீடு கோயில் கட்டுறதுக்கு வழி விடுங்க. யாரோ தடுக்காதீங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா ரொம்ப 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 பழைய கோவில் அது. ஒரு 100 இயர்ஸ் மேலவே ஆயிருக்கும். ரொம்ப பழசாக இருக்குது. நாளை பின்னிக்கு அது யாருக்கும் கஷ்டம் வராது. பட் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை, கஷ்டத்தான் அது. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், எல்லோரும் ஒத்துழைங்கோ. 3 நாளில் என்னுடைய ஆலயத்தை எழுப்புறேன்னு கடவுள் சொன்னது அவருடைய உடலை. அந்த ஆலயத்தை எழுப்புறதுக்கு தயவுசேர்ந்து ஒரு ஹெல்ப்பிங்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். செய்யுங்கோ. யாரோ எதை தடை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நானும் இங்கே ஷேர் பண்ணி தான் இருக்கேன். பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதனா தப்பாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க. இது கடவுளுடைய ஆலயம் பாருங்க, ரொம்ப கொஞ்சம் பழசாக இருக்குது. அதனால தயவுசேர்ந்து அதை கட்டுறதுக்கு வழி விடுங்க. அவ்வளோதான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். அது நாங்கள் ஃபீஸ்ட் டைமில் வந்தோம்னா வெளியில் தான் நிற்கிறோம். உள்ளே நிற்கிறதுக்குள்ளோ இடம் இருக்கிறதில்ல. அது பெரிய இடம் இருக்குது. கட்டினாங்கன்னா எல்லாருமே வரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், மதரோடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால சொல்கிறேன். அந்த ரோசரி கார்டன் இருக்குது இல்லைங்களா, அங்கே முன்னே வந்து பாரிஸ் பிரிஸ்டாக இருந்தார். சுசைநாதன் பிஷப்பாக இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஃபாதராக இருந்தார். அப்போ கட்டினாங்க. அவர் எங்கள் சர்ச்சில் கூட 6 இயர்ஸ் இருந்தார். அப்புறமா இப்போது பிஷப்பாக இருக்கிறாரு. அப்படி தான் ஒன்று ஒன்றா கட்டுறதுக்கு வழி விடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. ஃபாதர் எங்களையும் பார்த்தாரு. நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எங்களுக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 2, 3க்கு சிவாஜி நகர் பஸ்லிக்காவுக்கு வராரு. போய் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் வாங்குங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர் வர்கீஸ் அவர் வந்து ஒரு தியான கூட்டம், ஒரு ஹால் கட்ட போகிறாராம். அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. அவருடைய யூடியூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் அவரது இருக்கும். நீங்கள் கால் பண்ணி அவருக்கு பேசிக்கோங்க. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. அது ஜப கூட்டம் இது ஹால் கட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.